வாழ்க்கையோட ரொம்ப ஆழமான பாடங்கள் எல்லாம் ரொம்ப பழமையான ஞானத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தை ஒரு சின்ன கதை மூலியமா நாம புரிஞ்சுக்க போறோம். முதல்ல காலத்தால் அழியாத இந்த ஞானத்தை அதோட அசல் வடிவத்திலேயே கேட்போம். இதோட அர்த்தம் ரொம்ப எளிமையானது. சரியான நேரத்துல நமக்கு தேவைப்படும் போது கிடைக்கிற ஒரு உதவி. அது பார்க்கறதுக்கு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அதோட மதிப்பு இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசு. இதோட உண்மையான சக்தியே அதோட எளிமையில தான் இருக்கு. சரி, இந்த ஒரு அருமையான கருத்து நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க, ஒரு கதை மூலமா இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இவதான் மாயா. ஸ்கூல்ல நடக்க போற அறிவியல் கண்காட்சிக்காக பல வாரமா ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட முழு கவனத்தையும் செலுத்தி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிட்டு இருந்தா. அது அவளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட முடியிற நிலைமையில ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அத ஸ்கூல்ல குடுக்கறதுக்கு முந்தின நாள் ராத்திரி நினைக்கவே முடியாத ஒரு விபத்து நடந்துடுச்சு. ஒரு சிவப்பு பெயிண்ட் பாட்டில் எதிர்பாராம செறிஞ்சு அவ செஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையும் பாழாக்கிடுச்சு. மாயாவுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. டைம் பார்த்தா எல்லா கடைகளையும் மூடியாச்சு. இவ்ளோ நாள் பட்ட கஷ்டமெல்லாம் ஒரே நிமிஷத்துல வீணா போச்சேன்னு நினைச்சு அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாயா சோகமா அழுதுட்டு இருந்தத அவளோட குட்டி தம்பி ரோகன் பார்த்தான். அவன்கிட்ட பெருசா உதவி செய்யறதுக்கு எதுவும் இல்ல. ஆனாலும் தன் அக்காவுக்கு எப்படியாவது நம்ம உதவணும்னு அவன் மனசு துடிச்சது. அதனால அவங்கிட்ட அப்போ என்ன இருந்ததோ அதை வச்சு உதவ வந்தான். அவனோட சின்ன கிரேயான்ஸ் பாக்ஸையும் சில வெள்ளை பேப்பரையும் அக்கா கிட்ட கொடுத்தான். இப்போ இங்கதான் கதையோட முக்கியமான கட்டமே இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்ளோ சின்ன ஒரு உதவி எப்படி அவ்ளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? இத நாம இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் கடையில இருந்து ஒரு புது டிஸ்ப்ளே போர்டு வாங்குறது பெரிய உதவியா இருந்திருக்கலாம். ஆனா கடை மூடியாச்சே. இன்னொரு பக்கம் சில கிரையான்ஸும் பேப்பரும் பார்க்க ரொம்ப சின்ன உதவி. ஆனா அது மாயாவுக்கு எப்ப தேவையோ அப்ப அந்த நொடியில அவ கையில கிடைச்சது. அதனால இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த உதவியோட மதிப்பு அது என்ன பொருளுங்கிறதுல இல்ல, அது எந்த நேரத்துல செய்யப்பட்டதுங்கிறதுல தான் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? ரோஹன் கொடுத்த அந்த கிரையான்ஸை வச்சு மாயா ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சு அந்த பெயிண்ட் கொட்டின இடத்தையே ஒரு புது டிசைனா மாத்திட்டா. பாருங்க, ரோஹனோட அந்த சின்ன உதவி பாழான ப்ராஜெக்டை மட்டும் சரி செய்யல, அது மாயாவோட மனசே சரி செஞ்சது. அவன் நம்பிக்கையே இல்லாம இருந்தப்போ அவளுக்கு ஒரு தைரியத்தையும் புது நம்பிக்கையும் கொடுத்துச்சு. சரி, இந்த சின்ன கதையில இருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? வாங்க அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ இந்த வரிகளை மறுபடியும் யோசிச்சு பாருங்க. தேவைப்படும் நேரத்தில் செய்யப்படும் உதவி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரியது. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த வரிகளோட அர்த்தம் இன்னும் ஆழமா நம்ம மனசுல பதியுது இல்லையா? இது ஒன்னும் பெரிய தத்துவம்லாம் கிடையாதுங்க. நம்ம ரோஜ் வாழ்க்கையில பார்க்குற விஷயம்தான். பசியோடு இருக்கிற நம்ம நண்பனுக்கு நம்ம சாப்பாட்டை பகிர்ந்து கொடுக்கறது, மனசு கஷ்டமா இருக்கிறவங்க கிட்ட 2 வார்த்தை அன்பா பேசுறது, கையில நிறைய பொருள் தூக்கிட்டு வர ஒருத்தருக்கு கதவை திறந்து விடுறது, ஏன் ஒருத்தர் கவலையா இருக்கும்போது நான் உன்னை நினைக்கிறான்னு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புறது கூட ஒரு பெரிய உதவிதான். அதனால அடுத்த முறை யாருக்காவது உதவி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல சரியான நேரத்துல நாம செய்யற ஒரு சின்ன உதவிக்கு எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கிற சக்தி இருக்கு.